ஸோ இந்த இதுக்குள்ளே போகும்போது ஒரு நம்மளுக்கு டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சேம்பருக்கு போகும்போது அதை ப்ளே பண்ணினாக்கா அங்கே என்னென்ன நடந்துச்சு வந்துச்சு போனதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட முடியுது. ஸோ அற்புதமான ஒரு விசிட்டு, கண்டிப்பாக வந்தால் பாருங்கள். ஏன்னு சொன்னால் நம்ம யூகேக்கு வர்றதுக்கு கடுமையான எக்ஸ்பென்சிவ், செலவு பண்ணிட்டு வந்துட்டு சில விஷயங்களை முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் பழமை வாய்ந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு அனுபவங்கள் நல்லா கிடைக்கும். விஷயங்களை 50 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் ஆகலை, நல்லா எக்ஸ்பெக்ட் ஆகும்போது முழுமையாக அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தொகுத்து வழங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் டைமிங்கு, இதுதான் ரேட்டு, யாருக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, கிளியராக பார்த்துக்கிடுங்க. இந்த ரேட்டு தான். நீங்கள் புக் பண்ணாண்டாங்க இதில் போய் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ஆப்போசிட்டில் தான் பார்லிமெண்ட் இருக்குது, இது பக்கத்துலேயே. ஸோ எல்லாமே பக்கம் தான். பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். ஸோ நாங்கள் இதில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். ஸோ கெஃபே வந்து வாசலில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ட்ரன்ஸ் கியூ டிக்கெட் இங்கே தான் இருக்குது. மக்கள்லாம் இப்படி தான் இங்கே வந்து சாப்பிட்றது ஃபுல்லாகவே. டு பர்ச்சேஸ் டிக்கெட். ஹாய். Ticket, yeah. So you won't be able to film once you're inside? Yeah. See my colleague down there. Okay, thank you. So, ticket எடுக்கிற இடம். Hi. 2 tickets. How much? Would you like to see the name of No. 39 pounds. 39. From India, from Bangladesh. Can I take an email address? Enterprise. Inside the palace, okay? ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் பொம்பளைங்க தான் இதுங்க மாதிரி கொடுக்குறாங்க. இந்த இது வந்துக்கிட்டு எப்படின்னு சொன்னாக்கா, இந்த கிங்கெலாம் இங்கே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தங்குறது எல்லாம். 900 இயர்ஸ்க்கு பிஃபோர் உள்ளது. இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் பேலஸ். அது வந்து கிங்கெலாம் வந்து தங்கியிருக்கிற பேலஸு. இப்போ வந்துக்கிட்டு ஸ்டில் இது 19 பவுண்ட் கொடுத்து உள்ளே போகணும். சில ஏரியா வந்துக்கிட்டு நம்ம இது எடுக்கலாம் வீடியோஸு, சில ஏரியாவை எடுக்க முடியாது, ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன். இது வந்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எப்போதுமே நம்ம ஊரில் வந்துக்கிட்டு சாதாரணமாக ஒரு விஷயங்களை பார்ப்போம். இது வந்து வெள்ளைக்காரர்களை வந்துக்கிட்டு உலகத்தையும் ஆண்டவங்க. இவங்களுடைய இந்த கட்டட நயங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமாக இருக்குது. 861 அந்த வருஷத்தில் கட்டியிருக்காங்க. இன்னமும் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா. முழுமையாக பார்ப்போம், நம்ம வரக்கூடிய உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லா இதையும் பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஓகே, இணைந்தே இருங்க.
ஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு பேலஸ்குள்ளே. இது வந்துட்டு பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியா வந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ராயல் ஃபேமிலிஸ் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் ஆஃபீஸு, அவங்களுடைய தங்கக்கூடிய இடங்கள், ஆஃபீஸ் எல்லாம் டவுனில் இருக்கும், தங்கக்கூடிய இடங்கள் வந்து மேலால் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்களாம். இதெல்லாம் வந்து கடைசியாக நடந்தது 2011. அப்போ தான் ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு இங்கே. அதுக்கப்புறம் வேறு கல்யாணம் நடக்கலை. ஸோ இது ஒரு பாருங்களேன், இது வந்து எந்த ஒரு காங்கிரீட்டும் இல்லை, பெரிய பெரிய பிரிக்ஸை வச்சு தான் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது மாதிரி இடங்களை போய் விசிட் பண்ணுறது வந்து உங்களுடைய தொழில்நுட்பங்கள் எப்படி இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்களும் பார்க்கலாம். இது நம்ம இப்போலாம் வீடு பாலங்கள்லாம் கட்டுனாக்கா கொஞ்சம் நாள்லையே இடிஞ்சு விழுந்துருது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ரூம் இது சில இடத்துக்கு மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்சைட் இது உங்களுடைய ஃபேமிலி ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வா, அந்த காலத்தில் இப்படி தான் வச்சு ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸோ, குதிரை வண்டி, அப்போயே கிரில்லாம் எப்படி சூப்பராக வச்சுருக்காங்க. அடுப்புலேயே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எப்போலேருந்து ஆக்கியூபை பண்ணியிருக்காங்க என்னங்கிறது வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. Thank you. Have a minute. இது போட்டு வச்சுருக்காங்க. இங்கே எதுவும் ஃபோட்டோ அலௌட் இல்லையா. ஒரு வழியாக 19 சேம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சேம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க விடல. அதனுடைய சுருக்கமாக வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அவ்வளோ கலைநயமாக, ரொம்ப அற்புதமாக, எப்படி சொல்கிறேன்டே தெரில. அந்த மரங்கள்லாம் இன்னும் எப்படி தான், கதவு மரங்கள்லாம் எப்படி தான் பாதுகாக்கப்படுறதுன்றே தெரில. அந்தளவுக்கு ஒரு கரையான அது இதுன்னெலாம் ஒன்றும் இல்லாமல், அவ்வளோக்கு கோல்டு கண்ட்ரி வேறு, எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கான்னு தெரில. இந்த இந்த இதோடைய பின்னுக்கு வந்து அவங்களுடைய தோட்டம், அதாவது கார்டன்ஸ் வச்சுருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த கட்டடத்தில் வந்து ஒரு சில பகுதியை மட்டும் நம்ம பார்ப்போம்.
ஸோ பின்னங்க வந்து அவங்களுடைய கார்டன்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கும் சில டைமிங் வச்சுருக்காங்க. பாருங்கள், லாஸ்ட் என்ட்ரி டு தி கார்டன் இஸ் 1740 க்ளோஸ். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு கார்டனு நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நடந்து போகிற மாதிரியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மரங்கள், அடர்ந்த மரங்கள், செடிகள், கலர் கலராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. சொல்லவே தேவையில்லை. பாருங்க, விதவிதமான செடிகளை பார்க்க முடியுது இங்கே. நம்ம லைஃப்பில் முதல் தடவை பார்க்குற சில செடிகளை இங்கே பார்க்க முடியுது. கிராஸில் வந்து நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு வீடியோவை. ரொம்ப அற்புதமான ஒரு வியூ. இது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வாக் பண்ணலாம் போல இருக்குது இந்த கார்டனில். ஸோ நம்ம அந்தளவுக்கு போகலை, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்காக. பாருங்கள், இந்த செடியெலாம் என்னாண்டே தெரில. வித்தியாசமான செடியாக தான் இருக்குது. அதிகமான செடிகள், பூக்கள் வித்தியாசமான பூக்களாக இருக்குது எல்லாமே. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? செம்ம சூப்பராக இருக்குது. அதிர்ஷ்டம். செம்மையாக இருக்கானா இந்த மரம். எத்தனை வருஷத்துக்கு முன்ன உள்ளதுன்னு தெரில. சில மெயின்டெனன்ஸும் நடக்குது இதில். அதை இடிஞ்சு விழுந்துருச்சு போல் இருக்குது. அது மெயின்டெனன்ஸ் நடக்குது. இது போல் அடுத்த விஷயத்தில் நம்ம பார்ப்போம். இன்னும் பார்லிமெண்ட்டுக்கு போவோம் அடுத்தது. அது பார்லிமெண்ட்டை முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் எடுப்போம். இன்னைக்கு ஃபுல்லாக வாக்கிங் தான். நேற்று ஃபுல்லாக பஸ்ஸில் போயாச்சு. கொஞ்சம் தான் வாக்கிங்கு. லாங் ட்ரிப். கிட்டத்தட்ட காலைல 7 மணிக்கு ஏறணும். ஈவினிங் 7:30 மணிக்கு தான் வந்து விட்டான். ஸோ அந்த இது முடிஞ்சு இப்போ வந்துக்கிட்டு ஃபுல்லாக வாக்கிங் தான். ஸோ நோ இஷ்யூஸ். பாருங்க, காசு பணம் இருந்தால் ஒரு நாட்டை ஆண்டாக்கா எப்படிலாம் நம்ம பண்ண முடியும்னு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் Legendary Discovery. See you later and another episode. இங்கே பாருங்கள், கல்லறைன்னு நினைக்கிறேன். இது அடக்க ஸ்தலமும் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ அரச பரம்பரையில் பிறந்தாக்கா இந்த மாதிரிலாம் வாழ முடியும். ஓகே, பாய். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பேலஸ்க்கு பேக் சைடில் உள்ள ஒரு இடம். நாங்கள் எவ்வளோ பெரிய கார்டன். பிடிச்சா விளாட போகிறாங்க. ட்ரெக்கிங் போகிறது பாருங்கள். அதனால் காலைல எப்படி போயிடணும். செம்மையாக இருக்கு. அங்கே
பேலஸ் அங்கேருந்து பார்க்கலாம். 1 hour சொல்கிறாங்க. நார்மலாக நடக்கிறேன்னாக்கா 1.5 hours மேலே தேவைப்படும். இந்த வியூ பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு வியூ. பேலஸ் உடைய So this is the palace. You must visit. This is a top tourist attraction. Inside, lot of original, everything original, painting and everything. Alhamdulillah, this is you must see. 19 pound. Don't think about. And this is one of the worthful to watch the historical place. If you are like historical place, you must visit this place. Thank you very much. Bye. You talk, Ceylon. இந்த ஏரியாலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னாக்கா பேலஸ் ஆஃப் Holyrood ஹவுஸ், இதில் வந்தோம்னாக்கா ஒரு ஷாப் இருக்குது. அதில் பார்த்தோம்னாக்கா இங்கே உள்ள கலைநயங்கள் எல்லாமே ரொம்ப ரிச்சஸ்ட் இது விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இங்கே ராணி ராஜா யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதாக வச்சுருக்காங்க. ஸோ என்ன காசு இருந்தால் எதையும் பண்ணலாம். அங்கே உள்ள ஹனி பனி ஃபுல்லு சாக்லேட்ஸ் ஹனி எல்லாமே இருக்குது. Charles 3, Charles 4, everything available. இல்லை காசு தான். காசு இருந்துச்சுன்னா எதையும் வாங்கிடலாம், தேவைப்பட்டது எல்லாத்தையும். அதுபோல் இப்போ வீடு கட்டணும். அது மாதிரி பெருசாக கட்டினா தான் ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது அதோட ஞாபகார்த்தமாக வெள்ளைக்காரவங்க மாதிரி வாங்கிட்டு வந்து நம்மளும் வச்சு சும்மா அழகு பார்க்கலாம். என்ன செய்கிறது, நம்ம சுற்றி பார்க்குறதோட வேலை முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது பார்லிமெண்ட். இது நாங்கள் இதுக்கு தான் இப்போ போக போகிறோம். எல்லாம் சந்தோஷம். எல்லோரும் வாட்ச் பண்ணதுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.